ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி தான். ஆமாங்க, இந்த படம் வந்து பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மலையாளத்துலேயும் தமிழ்லையும் சேர்ந்து சூப்பரான சரியான ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக எப்படி அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பிளான் போடுவோமோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ எப்பயும் போல் கோவாலேருந்து ஆரம்பித்து அங்கே போய் இங்கே போய் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு கடைசியாக முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானலுக்கு வராங்க. ஸோ வர இடத்துல சும்மா இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கமல் படத்தில் குணா படத்தில் வர அந்த குணா கேவுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ கடைசியில் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பித்து எந்தவித போரிங்கும் இல்லாமல் நல்ல ஒரு காமெடியாக சூப்பராக கொண்டு போயிட்டு அதிலிருந்து ஒரு த்ரில்லிங்கான படமாக சூப்பராக மாற்றிருப்பார் நம்ம டைரக்டர் சிதம்பரம். ஸோ எந்தவித இடத்துலையும் லேக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு இடமே கொடுக்காமல் சூப்பராக கொண்டு போயிருப்பார். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஃபேன்ஸுக்கான ஒரு படமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களுடைய குணா படத்துடைய ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கமல் ஃபேன்ஸுக்கு வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் அப்படின்னே கூட சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அங்கங்கே நம்ம கமல் சாருடைய அந்த முக்கியமான சூப்பரான டைலாக்கான மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அந்த டைலாக்ஸ்லாம் ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் அந்த திடீர்னு ஒரு சூப்பரான நம்ம குணா படத்தில் வர பாட்டை இதில் செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறதுக்கான ஒரே காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது நிறைய பேர் எதிர்பார்க்காம இருக்கும்போது திடீர்னு அந்த பாட்டு வரும்போது வேறு மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸை கொடுக்கும். ஸோ படத்தை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த மொழி அந்த மொழி இல்லை, எந்த மொழிக்காரங்களும் போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு படம்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு 5க்கு 4.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன், சூப்பரான கதைக்களம், சூப்பரான மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.